ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இந்த விளாக் பார்த்தீங்கன்னா சகர்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி வந்து நோன்பை வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுவுமே பெருசாலாம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்து டின்னர் கொஞ்சம் ஹெவியாக எடுத்ததுனால எனக்கு ப்ரெட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரெட்டை வந்து நல்லா கீ வச்சு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம் தடவி வச்சுட்டேன். டீ வந்து கண்டிப்பாக நாங்கள் சகர் டைமில் எடுத்துப்போம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பழமும் வச்சு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் இருந்தது. ஸோ அதை வச்சு சேமியா பிரியாணி மாதிரி பண்ணலாமேன்ட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது நாத்தனார் வந்து ஊருக்கு வரதா இருந்தது பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. ஸோ கடன் வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் வந்து லஞ்ச் வந்து வெளியில் தான் வாங்குகிற பிளானில் இருந்தோம். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் வாங்குகிற ஐடியா. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு ரயானுக்கு வந்து ஸ்கூல் வந்து என்கொயர் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு வந்து பிரியாணியுமே ஆர்டர் பண்ணி அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.